வெல்கம் டு ஆத்மா. ஆத்மாக்களின் வெவ்வேறு நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக்ரோஷம், ஆவேசம், உக்ரம், இப்படி பல குணங்கள் அந்த அமானுஷ்ய சக்திகளுக்கு இருந்தாலும் அதனால் நேரடியாக செயலில் இறங்க முடியாது. அதனால ஆவிகள், பேய்கள், பிசாசுகள் இவையெல்லாம் வேறொரு உடம்புக்குள்ள புகுந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முயற்சிக்குது. தனக்கு தீங்கு செய்தவங்களுக்கு கெட்ட அறிகுறிகளை காட்டி அது பயமுறுத்துமா. இங்கேயும் வள்ளிங்கிற ஒரு ஆத்மா தன்னுடைய அறிகுறிகளை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவளுடைய நோக்கம் என்ன? வாருங்கள் ஆத்மாவுக்குள் போகலாம். ராகவா, மரத்துல கட்டின தாலியை கழட்டுடான்னு சொன்னா அத செய்யாம தட்டு மாத்த போறியா? இன்னைக்கு எப்படி நீ தட்டு மாத்துறன்னு நான் பாக்குறேன். வரேன்டா, வரேன். வந்துட்டாங்க சுவாமிஜி. வீட்ல வந்துட்டாங்க. கொஞ்சம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வா. சின்ன குழந்தையா பார்த்தா கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம். வாங்க, வாங்க. முத வர்றாங்க இல்லையா, சரியா கவனிக்கல. வாமா, கவனமா வா. வாங்க 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 வாங்க. வந்து உட்காருங்க. வாங்க. வணக்கம். உட்காருங்க. சம்பந்தி, எங்க என் மருமக? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, நீங்க எல்லாரும் வரதா சொன்னீங்க. அதான் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கோவிலுக்கு போய் நெய் விளக்கு போட்டு வரேன்னு போயிருக்கா. இப்ப வந்துருவா. வாங்க, எல்லாரும் முதல்ல சாப்பிட்டுருவோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம் சம்மந்தி. மற்ற விஷயங்களை பேசிடுவோம். சரி, பொண்ணு வீட்டுக்காரங்க நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நாங்க என்ன செய்யறது, நீங்க என்ன செய்யறதுன்னெல்லாம் பிரிச்சு பேச வேண்டாம். நாம எல்லாருமா சேர்ந்து எப்படி செய்யலாம்னு பேசுவோம். நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். உங்களுடைய பெரிய மனசுக்கும் நல்ல மனசுக்கும் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கடவுளோட அருள் நிச்சயமா உங்க எல்லாருக்கும் இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. முதல்ல ஜூஸ் சாப்பிடுங்க. எல்லாரும் மத்தியானம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். யாரும் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா. இந்தாங்க. மாப்பிள்ள எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. கிருஷ்ணன், கை நழுவி கொட்டியிருக்கோம். நம்ம இது யாரும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். இல்ல, அவனுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. அதான் எடுக்கும்போது இறுக்கி பிடிக்காம விட்டுருப்பான். பார்த்து எடுக்கிறது இல்லையாடா? பரவாயில்ல பரவாயில்ல. உள்ள பாத்ரூம் இருக்கு, போய் கழுவிட்டு வந்துருங்க. போயிட்டு வா. இந்தாங்க. கொடுங்க. சுவாமிஜி, ஏன் எல்லாம் தடங்களாவே இருக்கு? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கிருஷ்ணன், நம்ம இப்ப எதுவும் பேச வேண்டாம். நீ எப்போ வந்தீங்க? நீங்கெல்லாம் எப்ப இங்க வந்தீங்களோ அப்பவே நானும் வந்துட்டேன். இங்க எதுக்கு வந்த? விருந்து சாப்பிட. விருந்தா? நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? மரத்துல கட்டியிருக்க சாமி தாலிய கழட்டித்தான் சொன்னேன்ல. ஏன் இன்னும் செய்யல? என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? மரத்துல கட்டின தாலியை கழட்டினா அப்புறம் எங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? நீ கல்யாணம் பண்ணு இல்ல கருமாதி பண்ணு. முதல்ல நான் சொன்னதை செய். ஐயோ, கத்தாத, எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் போறேன். இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் முடியட்டும். பெரியவங்க கிட்ட நான் கேட்டு செய்யறேன். ஏன் என்ன பார்த்தா பெரியவங்க மாதிரி தெரியலையா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
நீ ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டே இருக்க? மரத்துல கட்டின தாலிய கழட்டாம நீ எதுவும் கழட்ட முடியாது. கொஞ்சம் பொறுமையாயிரேன். தட்டை மாத்திக்கிறோம். முதல்ல தாலிய கழட்டிட்டு வந்து அப்புறம் நீ எதை வேணாலும் மாத்து. ஏ, சாவித்திரி, நான் தான் சொன்னேன் கிளம்பும் போதே டல்லா இருந்தான்னு. இப்போ ஓகே தானே ராகவ்? ஓகே தான்ப்பா. என்ன சம்மந்தி, பொண்ணு இன்னும் வரலையே? அது வந்து பொண்ணு வரலன்னா என்ன, பொண்ணோட சம்மதத்தோட தான் நாங்க இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி கிருஷ்ணன், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம தட்டை மாத்திக்கலாமே. அதுவும் சரிதான். சுவாமிஜி சொல்ற மாதிரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கோமே. சரி வாங்க. நீங்க 2 குடும்பத்தாரும் உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டை மாத்திக்கலாம். நல்லது. தட்டு மாத்த போறீங்களா? தட்டு எடுங்க. கிருஷ்ணன், முதல்ல நீங்க தட்டை எடுத்து கொடுங்க, அதுதான் முறை. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கட்டும், நீங்க வாங்கிக்கோங்க. சரிங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாங்க. சரி என்னங்க. கயல், நீயா? என்னை மன்னிச்சிரு கயல். உன்னோட கல்யாணம்னு எனக்கு தெரியாது. ராகவ் தான் உன்னோட மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது. ராகவ் ரொம்ப நல்லவர். உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. அவர் கூட நீ சந்தோஷமா வாழணும், அதுதான் என்னோட ஆசை கயல். சரி, உனக்கு என்ன நடந்தது அத சொல்லு. அதெல்லாம் விடு கயல். உனக்கு நல்லது நடக்க போற இந்த நேரத்துல அது எதுக்கு? வள்ளி, அத நான் தெரிஞ்சுக்கணும். அவங்கள நான் பாத்துக்கிறேன் கயல். கயல், முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும். இந்த மரத்துல கட்டியிருக்க தாலியை கழட்டினாதான் நீ அவங்கள பழி வாங்கணும்னு சொன்னியாமே, யார் அவங்க? எதுக்கு நீ அவங்கள பழி வாங்க போற? அதெல்லாம் வேணாம் கயல். இப்ப நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? என்ன நடந்ததுன்னு சொல்லிதான் ஆகணும். இது ஏன் மேல சத்தியம். சொல்லு வள்ளி. சொல்றேன் கயல். நான் செய்யக்கூடாத தப்ப செஞ்சிட்டேன். உன்னை என் கூட நான் கொண்டு போக முடியாது. உன்னை நான் அனாதையா விட்டுட்டு போறேன். என்ன மன்னிச்சிருடா செல்லம். என் விதி சரியில்லை. ஒருத்தரை நம்பி நான் மோசம் போயிட்டேன். என் தலையெழுத்து என்னுடைய போகட்டும். நீ நல்லா இருக்கணும், நல்லா இருப்ப. என்ன மன்னிச்சிருடா. யாரையும் காணோம்.
யாரோட குழந்தைன்னு தெரியலையே. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணோமே. இந்த மரத்துல யார் வந்து தொட்டில் கட்டி போட்டிருப்பாங்க? பாப்போம், யாராவது வராங்களான்னு பாப்போம். நீ அழகுற தங்கம், அழகா தங்க விக்கிரகம் மாதிரி நல்லா இருக்க. உங்க அம்மா வர வரைக்கும் உன்னை நான் பாத்துக்கிறேன், சரியா? ஆதரவு இல்லாம மரத்தடியில் வாழற வள்ளிக்கு அரவணைப்பா பாட்டி வராங்க. அதனால தன் தாயைப் போல மரத்தையும் தந்தையைப் போல பாட்டியையும் நினைக்கிறா வள்ளி. பாட்டியும் வள்ளியை ஆசையா வளர்க்குறாங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கிற இவங்க வாழ்க்கையில ஒரு சோக புயல் வீசப்போகுது. வள்ளி தனக்கு தாய் தந்தை இல்லை என்ற குறை தெரியாமல் வளர்க்கப்படுகிறாள். அவளுக்கு தெரிந்தது இந்த உலகத்தில் இரண்டு, ஒன்று பாட்டி, இன்னொன்று மரம். கோவில் தன் வேலை என்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வள்ளி. இந்த ஊர் மக்களும் அவளை வீட்டில் ஒருத்தியாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளியின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. அது என்ன பார்க்கலாம். ஆமா, நீ என்ன சாப்பிடுவ? பசிக்குமா பசிக்காதா? பாட்டி இட்லி ஊட்டி விடுவாங்க, பழைய சோறு ஊட்டி விடுவாங்க. உனக்கு எப்படி ஊட்டி விடுறது? உனக்கு யாரு ஊட்டி விடுவா? நீயே சாப்பிட்டுப்பியா? சொல்லு, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க, சொல்லவே மாட்டிக்கிற. வள்ளி, விளையாண்டது போதும், வா போலாம். பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் இது கூட விளையாடிட்டு வரேன் பாட்டி. இந்த மரம் நான் என்ன சொன்னாலும் கேக்குது பாட்டி. அப்படியா? இந்த மரம் தான் உன்னோட அம்மா. முதல்ல நான் உன்னை இங்கதான் பார்த்தேன். அப்படியா? பாட்டி பாட்டி, என் அம்மாக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு வரட்டுமா? தாராளமா. வா வள்ளி, போலாம். சொல்லுமா. கோயில கூட்டி பெருக்கியாச்சு. சரி. நிலத்துக்கு தண்ணியும் விட்டாச்சு. சரி. அபிஷேகத்துக்கு மட்டும் பூ கட்டி எடுத்துட்டு வந்தேன். நல்லதுமா. எல்லா வேலையையும் சரியா செஞ்சிருக்கம்மா. உங்க அம்மா வேற யாரும் இல்ல, இந்த அம்மன் தான் உன்னை பெற்றிருக்கா. அவ தான் உன்னை இங்கிருந்து கொண்டு போய் மரத்தடியில போட்டிருக்கா. அதான் பெத்தவளை பாத்துக்கிற மாதிரியே அம்மனை பாத்துக்கிற. இல்ல இல்ல, என்னை பெத்தது மரந்தா. மரந்தா என்னோட அம்மா. இந்த அம்மன் என்னோட பெரியம்மா. நல்லா சொன்ன. நீ காட்டுற பாசத்துக்கு மரம் உனக்கு அம்மா தான், இந்த அம்மன் உனக்கு பெரியம்மா தான். வள்ளியை தவிர வேற யாரும் இந்த கோவிலை சுத்தமா வச்சிருக்க முடியாது. இந்த கோவில் எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் அழகா இருக்கும். உன்னை அந்த அம்மனே பாத்துப்பா. என் வாழ்க்கையே கோயில் தான்க்கா. கோயில் வேற, என் வாழ்க்கை வேறயா? வள்ளி, நீ ரொம்ப க்ஷேமமா இருப்பமா. ஏம்மா வள்ளி. வரேன் பாட்டி. காலையில தானே சுத்தம் பண்ணிட்டு போனேன், அதுக்குள்ள இவ்ளோ குப்பையை போட்டு வச்சிருக்க. எதுக்கு நீ இவ்ளோ இலைய உதுத்து விடுற? இலையோட இருந்தா தானே அழகு. உனக்கு வர வர புத்தியே வேலை செய்ய மாட்டேங்குது. நிறைய தண்ணி குடி, அப்பதான் அடிக்கிற வெயிலுக்கு நல்லது. நான் ஒருத்தி வந்து தினமும் சுத்தம் பண்றேன், பேசுறேன், தண்ணி ஊத்துறேன். உனக்கு ஏதாவது தெரியுதா? உனக்கு தெரியுதான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரியான மக்கா இருக்க. மக வந்தானா பெத்தவங்க என்னெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க தெரியுமா? நீ என்ன பண்ணுவ? உன்னால முடியறத தானே கொடுக்க முடியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோயில்ல எல்லாருமே அம்மனோட பொண்ணுன்னு என்ன சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என் அம்மா மறந்தா, இந்த அம்மன் என்னோட பெரியம்மான்னு சொன்னேன்.
சரிதானே? பூ செம்மையா இருக்குல்ல? உங்களுக்கு என்ன வேணும்? டேய் பாப்பா என்ன வேணும்னு கேக்குதுல, நம்ம தேவையை கேளுடா. பாப்பா இந்த பூ என்ன விலை? இது கதம்பம், முழம் 8 ரூபாய். அப்போ இந்த பூ? இது ரோசா பூ 5 ரூபாய். அப்போ இந்த பூ? இது சாமந்தி, முழம் 10 ரூபாய். அப்போ இந்த பூ என்ன விலை? இது மல்லிகைப்பூ, முழம் 15 ரூபாய். அப்போ இந்த பூ? என்ன பாப்பா விலை தெரியலையா? நான் வேணா விலை சொல்லட்டுமா? ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நாங்க தான் விலைய முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு உன் விலைய நாங்க முடிவு பண்ணட்டுமா? ஒழுங்கா போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லன்னா ஒழுங்கா இல்லாம போயிடுமா? இத பாருங்க, நான் அப்புறம் ஊர்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுவேன். இந்த ஊர்லயே நாங்க தான் பெரிய ஆளுங்க. எங்களோட பெரிய ஆளுங்க யார் இருக்கா? நான் இருக்கேன்டா. பாரா நம்மளோட பெரிய ஆள. வணக்கம் ப்ரோ. இங்க பார், 2 பேருக்கும் சேர்த்து 2 எண்ணுவேன். அதுக்குள்ள 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க. எங்க 1 2 சரியா என்ன பாப்போம்? இது 1 இது 2 மூணாவது பாக்குறியா? ஒரு குத்துக்கு தாங்க மாட்டானுங்க பாவம், அதான் நான் பேசாம இருந்துட்டேன். இல்லைன்னா நானே அவங்கள குத்திருப்பேன். ஓ அப்படிங்களா? ஆமா, நீங்க குத்தவும் தான் வெறும் ஆளா போயிருக்காங்க. நான் குத்தி இருந்தா ரத்தத்தோட போயிருப்பாங்க. அப்படியா? சரி, அந்த பூ என்ன விலை? ஐயோ, நீங்களுமா? ஏங்க என்னங்க ஆச்சு? அவங்க தான் இப்படி வந்து. ஏங்க நான் நிஜமாவே பூ வாங்க தாங்க வந்தேன். நான் ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரிலாம் இல்லைங்க. என்ன போய் தப்பா நினைக்கிறீங்களேங்க? சரி வாங்க, நான் தரேன். ஏழைக்கான நீதி என்பது எட்டாக்கன். இது வள்ளிக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன? தன்கிட்ட தவறா பேசி தவறா நடக்க முயற்சிச்ச ஒரு 2 பேரையும் வள்ளியால என்ன செஞ்சிருக்க முடியும்? சேகர் அவங்கள அடிச்சு அனுப்பிச்சது வள்ளிக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. இப்படி கசப்பான பல சம்பவங்கள் வள்ளியோட வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆனா வள்ளியோட வாழ்க்கையில சேகர் அறிமுகமானது அவளுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. ஆனா உண்மையிலேயே சேகர் வள்ளிக்கிட்ட பூவாங்க மட்டும்தான் வந்தான். மனம் பலவீனமான பெண்களுக்கு அந்த பலவீனமே அவர்களுக்கு எதிரான ஆயுதமாக மாறிவிடுகிறது. அதே பலவீனம்தான் போலிகளை உண்மையாக நம்பவும் வைக்கிறது. பேய் பிசாசுகள் கூட பெண்களுக்குள் புகுந்து ஆட்டி வைப்பதன் காரணம் அவர்கள் மனம் பலவீனமாக இருப்பதால் தான். இங்கே வள்ளிக்கான பலவீனம் அன்பு, பாசம். தன் பாட்டிக்கு பிறகு தனக்கு யார் என்ற கேள்விக்குறி. அந்த யோசனை தான் அவளை ஒரு முடிவுக்கு எடுத்துச் செல்கிறது. அந்த முடிவு என்ன பார்க்கலாம். வள்ளி, நான் உன்கிட்ட பூ வாங்கணும்னு தான் வந்தேன். எந்த பூ வேணும்? எனக்கு எதுவும் தெரியாது, நீயே கொடு. அம்மனுக்கு மல்லிகை பூ தான் வாங்குவாங்க. சரி, அப்ப அதையே கொடு. இந்தங்க. எல்லாருக்கும் பூ கட்டி கொடுக்குற, நீ தலையில பூ வச்சுக்க மாட்டியா? இன்னைக்கு நான் வாங்கின இந்த பூ உனக்கு தான், நீ வச்சுக்கோ.
இப்போ நான் கோயிலுக்குள்ள போறேன். என்ன உனக்கு பிடிச்சிருந்தா இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள வா. நான் உன் தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மரம் எனக்கு அம்மா மாதிரி. இந்த மரத்துல தான் என்னை தொட்டில் கட்டி தூங்க வைப்பாங்களாம். என் பாட்டி அப்படிதான் சொன்னாங்க. என்னை பெத்தவங்க யாருன்னே தெரியல. நான் ஒரு அனாதை. இந்த மரம், நான், பாட்டி, எங்க குடும்பத்துல அவ்வளோதான். நீங்க பெரிய குடும்பம். உங்களுக்கு அம்மா, அக்கா எல்லாரும் இருக்காங்க. என்னை ஏத்துக்குவாங்களா? நான் ஏத்துக்கிட்டேன் வள்ளி. என் மனசு உன்னை ஏத்துக்குச்சு வள்ளி. என் உலகமே நீதான். இந்த உலகத்துல நீ, நாம 2 பேர் தான். அப்போ இந்த மரம்? அதுவும் தான். அந்த மரமும் இந்த உலகத்துல நம்ம 3 பேர் தான். ஓகேவா? இப்ப கூட என்னால நம்ப முடியல. நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொல்றீங்க. என் மனசுலயும் அப்படிதான் படுது. ஆனா இது உண்மையா, நடக்குமான்னு எனக்கு எதுவும் புரியல. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா வள்ளி? நான் அதுக்கு சொல்லல. உங்க குடும்பம் வேற, என் தகுதி வேற. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப சொல்றேன் வள்ளி, இந்த மரத்து மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன். யார் வந்து என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன். உன் கூட தான் நான் வாழ்வேன். நீ இல்லனா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் வள்ளி. எதுக்கு அப்படியெல்லாம் பேசுறீங்க? இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லை வள்ளி. சேகர் தன்னுடைய காதலை வள்ளி கிட்ட சொல்லிட்டார். ஏழை பெண்ணான வள்ளிக்கு இது ஒரு பெரிய குழப்பம். வள்ளி சேகரோட காதலை ஏற்பாளா? வள்ளியுடைய முடிவு என்னவா இருக்கும்? பார்க்கலாம் நாளை. இது ஆத்மா.